பாவி முத்துக்குமரன் நீ தான் மொத்தத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோடில் ஒரு மேஜர் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் தான். சீக்ரெட் டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பண்ணி உள்ள இருக்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை ஏமாத்தினாங்க. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் இருக்காங்களே அவங்க வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க்னு வச்சு மக்கள் எல்லாருமே ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுற என்ன மாதிரி அப்பாவி ஜீவன்களை வந்து பயங்கரமாக ஏமாத்திட்டானுங்க. தேர்ட் ப்ரோமோ வரஸில் பார்த்தீங்கன்னா அது ஃபேக் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அதே மாதிரி ஃபோர்த் ப்ரோமோ வரஸில் இல்லை இது பக்காவாக ஒரிஜினல் ஃபைட்டுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டோம். ஸோ இப்போ அந்த வீடியோக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, ப்ரோ ஒழுங்கா போய் ஷோ பாருங்க ப்ரோ, இது வந்து ஃபேக் ப்ரோ, ஸ்கிரிப்ட் கண்டென்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டே அது 4 ஹவருக்கு முன்னாடி போட்ட வீடியோடா, ஏன்டா இந்த மாதிரி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சீரியஸ்லி இந்த பிக் பாஸ் டீம் இருக்கானுங்களா ரொம்ப ஓவரா பண்றானுங்க, மக்கள் எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதங்கத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. எப்படி ராணுவுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரிலாம் பிக் பாஸ் டீம் பண்றாங்க, சரி உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பண்றாங்க, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து ஓட்டு அள்ளி தெளிச்சிருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட் போலிங் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து கடைசியில் இருந்தவர் மனுஷன் இப்போ 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு ஓட்டு அள்ளி தெளிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு வெறி, இவ்வளோ பேர் அகேன்ஸ்டா ராணுவ அகேன்ஸ்டா செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெறியில பார்த்தீங்கன்னா ஓட்டு அள்ளி தெளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாரு. இன்னைக்கான ஷோவில் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நடக்கல. ஒரே ஒரு அந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அதுக்கான டாஸ்க் நடத்தினாங்க. அதுலேயும் கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் கண்டென்ட்னா சீக்ரெட் டாஸ்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சூப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து போட்டார். ஓகேங்களா, இதில் யார் யார் எங்கெங்க பர்ஃபார்ம் பண்ணணும், எந்தெந்த இதில் வந்து யார் யார் கத்தணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷன் நடத்தி முடிச்சிட்டாப்ல. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராணவ் சத்யா இவங்க 2 பேர் ஃபைட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கான மெயினான கீயா இருந்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா. ஸோ இவங்க வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணி அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலவரம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இதில் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்களே, அது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதில் ஒரு காமெடி என்னன்னா, அந்த 4th ப்ரோமோவில் சௌந்தர்யா கத்துனாங்களா அந்த வீடியோ வந்ததில்ல, வந்ததுக்கப்புறம் சௌந்தர்யாவோட உண்மையான மூஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் சௌந்தர்யா சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு மொத்த பேர் ஹேட்டர்ட்டை கொட்டிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையான இந்த இன்னைக்கான டாஸ்க் ஓடுங்க, ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ரியல் கேரக்டர் எப்பயும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் போடுற சவுண்டு போடுற ஆளு தான் சௌந்தர்யா, சவுண்டு பாட்டி தான், ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கான பர்ஃபார்மன்ஸில் பார்க்கணுமே சௌந்தர்யா எப்பப்பா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ன்றீங்க, கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான், பயங்கரமாக கத்துறாங்க. அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஷோ பார்க்கும்போது நம்மளுக்கே காது வலிக்குது, என்னடா இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி. இதில் வந்து இவ்வளோ பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே, இவ்வளோ பேர் பர்ஃபார்மன்ஸையும் கடைசியில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு அப்படியே போயினேன்ட்டாங்க. யார் சொல்லுங்கள், ஜாக்லின் போட்டாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு, அவ்வளோதாங்க வேற லெவல். தலைவி வேற ரகம்னு சொல்லுவாங்களே, வேற ரகம். இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வர்ஷினியை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை வச்சு செஞ்சதே வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, இங்கே தான் பார்த்துருக்க முடியும். ஏன்னா வர்ஷினி மேலே ஜாக்லினுக்கு அவ்வளோ காண்டு, மொத்த காண்டையும் பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்துட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களே, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஆக்சுவலாக நான் அது தப்பு சொல்லல, அவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாடி பெயின் இருக்கலாம், அதாவது உண்மையிலே அவங்க வேலை செஞ்சிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ பேர் போட்டாங்களே பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பர்ஃபார்மன்ஸில் அந்த 1 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தூக்கி முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய டாஸ்க் ஒன்று நடத்தி முடிச்சாங்களே, இதனால மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கா அந்த பிக் பாஸ்க்கு இன்னைக்கான ஷோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மொத்த பேர் கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்போ எங்கள் எல்லாரும் என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன ஒன்றா ஆக்சுவலாக நீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி சில டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. மேஜராக கேட்குற கேள்வி என்னன்னா, பிக் பாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி ஒரு ஷோ வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது சீக்ரெட் டாஸ்க்னு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்கிரிப்டை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கிரிப்டட் ஷோனே நீங்கள் சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சீக்ரெட் டாஸ்க்ன்றது எல்லா சீசன்லையும் நடக்கிறது, இது ஒன்றும் புதுசு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக சீக்ரெட் டாஸ்க்னா என்னன்னு சொல்கிறேன். சீக்ரெட் டாஸ்க் எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தருக்கு மட்டும் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து மிச்சருக்கு 9 பேர் ஏமாற்ற சொல்லுவாங்க. அப்போ அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 பேரும் அகேன்ஸ்டாக ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக மாறுவாங்க. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 9 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வன்மம் இருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவருக்கு அகேன்ஸ்டாக வெடிக்க தான் செய்வாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வன்மத்தை தூண்டி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா, ஆக்சுவலாக மெஜாரிட்டி இருக்காங்களே இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்கே பண்ணுறது, மைனாரிட்டி தான் ஏமாறுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படிங்க மெஜாரிட்டிக்கு உண்மையை சொல்லிட்டு மைனாரிட்டியை வந்து ஏமாத்துறது, அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்கள கூட ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணி இது பண்ணி சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க கம்மியான ஆட்கள் தான். ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திருந்தா அது பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா மெஜாரிட்டிக்கு உண்மையை சொல்லிட்டு மைனாரிட்டிக்கு வந்து உண்மையை சொல்லாமல் பண்ணுறது வந்து பெருசாக எதுவுமே எடுபடல. இதில் ஜாக்லின் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்க. ஒரு கட்டத்தில் ராணவெல்லாம் அரைஞ்சிருவேன் நான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவராலாக இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்காங்க. பிக் பாஸுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓகே, ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பையாக போயிருக்கும். ஏன்னா கண்டென்ட்டே இல்லை, ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்து இன்னைக்கு ஒரு கண்டென்ட் வச்சு மக்களை ஏமாற்றிட்டோம், ஷோவையும் வந்து ஒப்பேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தான் இருப்பார்.
சொல்லியிருப்பாரு. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, டிஆர்பி வந்து ரொம்ப கீழே மண்ணோட மண்ணான போய் குழி தோண்டி புதைச்சிருவானுங்க போல, அந்த அளவுக்கு டிஆர்பி மொக்கையாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை ஸ்பான்சர் நண்டுலாம் இருக்காங்களே, நண்டோட ஓனர்லாம் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸை காலி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்களே. ஸோ இவங்க எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஏன்னா உள்ள இருக்கவங்களை நம்பி ஒரு பிரோஜனமும் இல்லை, இவனுங்க கண்டென்ட் பண்ண மாட்டானுங்க அப்படின்றது பிக் பாஸ் டீமுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீக்ரெட் டாஸ்க்ன்ற பேரில், இந்த மாதிரி ப்ராங்க்ன்ற பேரில், ஏன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதாவது கண்டென்ட் அவங்கள ஓனாக கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓனாக கிரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து இங்கே வேலைக்கே ஆகாது. லைவாக இருக்கணும், அதாவது எப்படின்னா உண்மையாக இருக்கணும். இப்போ உண்மையாக இருந்த கண்டென்ட் மட்டும்தான் இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவை ஹிட்டு கொடுக்கும். ஆரியும் பாலாவுக்கும் சண்டை நடக்கும், இது 4th சீசனில். அந்த சீசன் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆரிக்கு அந்த ஓட்டு வந்து அந்தளவு ஓட்டு விழுந்திருக்கும். ஸோ அந்த சீசன் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனது காரணம் என்ன, இந்த மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி சீசனை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா டாஸ்க்கு வந்து ஹெவியாக வச்சாங்க. உண்மையிலே ஃபிசிக்கல் டாஸ்க் ஆகட்டும், அந்த மாதிரி டே நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்காமல் கொள்ளாமல் ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த மாதிரி டாஸ்க் வச்சோன்னு என்னாவும் எல்லாருக்குமே ஒரு வெறி வரும், எப்படியாவது ஜெயிக்கணும், அவனை அடிச்சாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சண்டை வரும். சண்டை வந்ததுனால என்னாவும் டிஆர்பி ஏறும், ஷோ ஹிட் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த அளவுமே இந்த ஷோவில் வைக்க முடியல. இந்த சீசனில் எதுவுமே வைக்காமல் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வருவார், சாட்டர்டே சண்டே ஆனால் ஒருத்தர் வருவார். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஆட்டினாங்களே ஒரு ஆட்டு, இந்த மொத்த ஆட்டுக்கும் சேர்த்து அவர் ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போவார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிச்சு விட்டார், ஷோலி பாதி முடிச்சு விட்டாரு, இந்த கண்டஸ்டன்ட் பாதி முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் டீமில் இருக்காங்களே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மொத்த எதிர்ப்பையும் பார்த்தீங்கன்னா வாங்கி கொட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்குள்ளே இருக்க ஆந்தகத்தை மொத்தத்தையும் கொட்டியிருக்காங்க உண்மையிலே சொல்ல வச்சுக்கோங்களேன். அதுதான், ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை சீசனில் இந்த அளவுக்கு வந்து ஏமாத்தின சீசன் அப்படின்னு நான் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த சீசன் தான் சொல்லுவோம். உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது நியாயம் நினைக்கிறீங்களா? ஏன்னா பிக் பாஸ் ஷோன்றது நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உண்மையான ஒரு பிரச்சனைக்கு வந்து சண்டை போடுறான்டா, செம்மையாக இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஷோ தான் பிக் பாஸ் ஷோ. அப்படிப்பட்ட ஷோவோட கான்செப்டே உங்களுக்கு டோட்டலாக மாற்றி விடுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.